நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்தி, கார்த்தி எழுந்திரிடா, மணி 8 ஆகுது. ஏய் கார்த்தி, ஏய் போடி. நீ இப்படி எல்லாம் சொன்னா எந்திரிக்க மாட்டா. நில்லு, உன்னை எப்படி எந்திரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். वेददंड चतुर सरस सामदान वेददंड चतुर सरस सामदान वेददंड चतुर सरस सामदान वेददंड चतुर सरस सामदान. அது ஆஃப் பண்றீ. முடியாதுடா, தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? மணி 8 ஆகுது, நீ கிளம்பு. தயவு செஞ்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட தூங்குற ப்ளீஸ். எனக்கு 10 நிமிஷமா? முடியவே முடியாது. முதல்ல கிளம்பு. இந்தா. வர வர நீ ஓவரா போயிட்டு இருக்க. டயலாக் பேசுறதை நிறுத்திட்டு முதல்ல கிளம்புற வழிய பாரு. கார்த்தி, டைம் ஆகுது, சீக்கிரம். 2 minutesல வந்துறேன். இப்படி சொல்லி சொல்லி அரை மணி நேரம் ஆக்கிட்டான். இவன் மாறினாலும் மாறினா என்னை விட ஓவரா மேக்கப் பண்ணிட்டு இருக்கான், பாவி. ஹலோ, எங்க நான் சைதாபேட்ல இருந்து பேசுறேன். எங்க ஏரியால 2 நாளா கரண்ட் இல்ல. அதுக்கு என்ன கால் பண்ணா? ஈபிக்கு கால் பண்ணுங்க. ராங் நம்பர். கட் பண்றியா? இப்போ மறுபடியும் கால் பண்றேன் பாரு. ஹலோ மேடம், வணக்கம். நீங்க யாரு? மேடம், நாங்க என்டிஆர் பேங்க்ல இருந்து கால் பண்றோம். உங்களுக்கு கார் லோனு, மோட்டார் பைக் லோனு, சைக்கிள் லோனு, இந்த மாதிரி எந்த லோனா இருந்தாலும் எங்ககிட்ட இமிடியேட்டா சொல்லுங்க. முன்னாடி கால் பண்ண அதே நம்பர் யாரோ வேணும்னு வெறுப்பேத்துறாங்க. யாரா இருக்கும்? அவனாதான் இருக்கும். ஹலோ, எங்களுக்கு கார் லோன் வேணும். எங்க ஹஸ்பண்ட் பேசுறாங்களா? பேசுறீங்களா? ஹஸ்பண்டா? நம்பர் மாத்தி கீத்தி போட்டேனா? செக் பண்ணி பார்ப்போம். மேடம், உங்க பேரு? அத எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மேடம்? 2 குழந்தையே இருக்கு. சார் என்ன பண்றாரு? சார் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு. சாரி மேடம், ராங் நம்பர் நினைக்கிறேன். தப்பா கால் பண்ணிட்டேன். ஏய், காலை கட் பண்ணாத. முதல்லயே இந்த நம்பர்ல இருந்து தான் கால் வந்தது. யார் நீ? உன் பேர் என்ன? சாரி மேடம், ராங் நம்பர் மேடம். இன்னும் 5 நிமிஷத்துல போலீஸ் வந்து உன்னை அள்ளிட்டு போறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் வைஃபுக்கே கால் பண்றியா நீ? மேடம், சத்தியமா உங்களுக்கு கால் பண்ணணும்னு பண்ணல. என் ஆளுக்கு கால் பண்ணணும் தான் பண்ணேன். தெரியாம உங்களுக்கு வந்துருச்சு மேடம். அது எப்படிடா மாறும்? அதான் தெரியலையே மேடம். என்ன உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க மேடம். அக்கா, ஏன்க்கா சிரிக்கிற? ஹே கேடி, என்கிட்டயே வா. நீ கேப் மாறினா நான் முள்ள மாறிடா. ஜோதிகா, அடி பாவி, கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக்கே வர வச்சுட்டியே. பேசுறவன் ஒழுங்கா கால் பண்ணணும். அதை விட்டுட்டு சைதாப்பேட்டையில கரண்ட் ஆஃப்னு கலாய்ச்சனா இப்படிதான் பண்ணுவாங்க. நல்ல வேலை சீக்கிரத்துல சொன்னேன். இன்னும் 5 நிமிஷம் லேட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, நோரா தள்ளி இருக்கும். அதை விட நடுவில் பேசினப்போ ஆளுக்கு கால் பண்ணேன்னு சொன்ன. அது சும்மா காட்சிக்கா சொன்னேன். இதோ பாரு, ஓவரா பண்ணிட்டு இருக்க. எனக்கு லவ் எல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் உடனே பிடிச்சிட்டா எப்படி? போக போக தான் பிடிக்கும். இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா எங்க அண்ணன் கிட்டே சொல்லிட வேண்டாம். ஜோவா போலாம். யாரு போன்ல? என் ஃப்ரெண்ட் திவ்யா. நம்ம திவ்யாவா? குடு. இல்ல, இது வேற திவ்யா. சரி வா போலாம். நீ போடா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். கொஞ்ச நேரமா? அப்புறம் எதுக்கு என்ன கிளம்புன? லூசு. ஹலோ,
லைன்ல இருக்கியா? எங்க விட்ட? இப்போ எல்லாம் பேசினா அண்ணன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னேன். ஆமா, எங்க அண்ணன் கிட்டே சொல்லிடுவேன். அதான் நீ சொல்லவே இல்லையே, அதுல இருந்தே எனக்கு தெரியுது. என்ன தெரிஞ்சிச்சு? எனக்கு மேல எதுவும் இல்ல, வை. எதுக்கு நம்ம கார்த்திக் கிட்ட போய் சொன்னோம்? நம்ம பண்றது தப்பா? தப்புதான். வா மாப்ள, அப்புறம் என்ன அந்த பக்கம்? என்னடா என்ன பிளேட் எடுக்கிறா? அறுத்துருவானோ? ஐயப்பா, டேய் டேய், எதுக்குடா தேவையில்லாம இங்க வந்து பிளேட வச்சு சீவிக்கிறீங்க நீயே? டேய், நான் எதை சீவனா உனக்கு என்னடா? நான் என்ன இப்படியே பக்கத்துல சீவறேன்? கண்ண குத்திராத. இங்க பாரு, விளையாட்டு வினையாயிரம். தேவையில்லாம பண்ணிக்கிறீங்க நீ. பிளேட தூக்கி அந்த பக்கம் போடு. மச்சான், பயப்பட கூடாதுடா. வாழ்க்கைனா சில ரிஸ்க் எடுக்க தான் செய்யணும். எப்படி எப்படி ரிஸ்க் எடுக்கணுமா? இப்ப மட்டும் அந்த பிளேட் என் மேல பட்டுச்சு, நீ ரிஸ்க் எடுக்க வேண்டியதா போயிடும். சொன்னா கேடு, பிளேட தூக்கி. சரியான பயந்தாங்கோலிடா நீ. என்னடா பட்டுச்சா? எங்க கையெடு பாப்போம். எட்ரா பாப்போம். ஐ ரத்தம். நான் கூட நீ பண்ணதை பத்தி ஏதோ கண்ணில் பட்டுச்சோன்னு நினைச்சேன். கண்ணத்துலதான், சும்மா எச்ச தொட்டுவே சரியா போயிடும். இதுக்கெல்லாம் போட்டு தேவையில்லாம அழட்டிக்கிட்டு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு புள்ளப்பளே, மூஞ்சில கோடை போட்டு கிழிச்சதும் இல்லாம நக்கல் வேற பேசுற நீ. புள்ளப்பைய என்ன வாய் பேசுறாயா? ஐயப்பா, என்ன ஒரே அடியில விழுந்துட்டான். மூச்சு கீச்சு வருதான் தெரியலையே. ஐயோ, மூச்சு வரலையே. டேய் அப்பு, டேய் இந்தாடா. இருது வேற நின்றுச்சு. கண்ணத்துல கை வச்ச மேனிக்கவே வேற செத்துட்டானே. ஐயப்பா, நான் மாட்டிக்குவேனே. கைரேகை கண்டுபிடிச்சிருவாங்களே. யாரா வந்து காப்பாத்துங்களேன். அப்பு வெயிலுக்கு மண்டை காய்ச்சி மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான். தயவுசெய்து யாரா வாங்க, வந்து காப்பாத்துங்க. டே அப்பு, அப்பு. லூசு பைய ஏமாந்துட்டான் நம்ம கிட்ட. யாருக்கிட்ட? நம்மளாம் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருக்கோம். சின்ன பையன் ஏமாந்துட்டான். என்ன ஆளக்கானா? பாடியை கிளியர் பண்ணிட்டாயலோ? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயப்பா, போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்த வேண்டியது வருமோ? பாலா, ஆகுறது ஆகட்டுட்டா, பாத்துக்கலாம். போய் தொலைது பயவுள்ள. இவெல்லாம் ஊருக்குள்ள இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? நீ பயப்படாரா? இந்த சரவணன் கிட்ட கதை வசனம் எழுத சொன்னா ஆளே காணா. ஊரை விட்டு எதுவும் ஓடிட்டானா? ஏன் இந்த பையன் போனை கட் பண்ணி விடுறான்? ஒருவேளை மறுபடியும் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவானோ? பண்ணி பார்ப்போம். சொல்ற பாலா. என்ன நண்பா, எப்படி இருக்க? ஏன்டா காலேஜ் பக்கம் ஆளக்கானா? உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அப்புறம் ஏன்டா காலேஜுக்கு வரல? ரேஷன்ல எதுவும் கிருஷ்ணாயில் வாங்கணுமா? டேய், இல்ல கதவசனம் எழுத சொல்லியிருந்தோமே, அது விஷயமா தான் என்ன ஆகுதுன்னு ஃபோன் பண்ணி கேட்கலாமேன்னு கால் பண்ணேன். அதான்டா எழுதிட்டு இருக்கிறேன். இப்பதான் ஒரு கதை கரு கிடைச்சிருக்கு, அதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். காலேஜ் வந்தா டிஸ்டர்பா இருக்குமேன்னு அதான் வீட்டுல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அட என்ன நண்பா, நீ இங்க வந்து எழுதிந்தானா உனக்கு ஜூஸ் கேக்குன்னு வாங்கி கொடுத்து நல்லா கவனிச்சு இருந்திருப்பேன். நீ என்னடானா பட. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப நான் வரேன். டேய் வந்துடாதடா. நீ அங்கேயே உட்காந்து எழுந்து. இங்க வந்தேன்னா ஓவர் கிரௌடு, பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ், உன் கற்பனைக்கு ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி ஆயிரும். நீ அங்கேயே உட்காந்து எழுதுப்பா, வந்துடாத. அப்ப மூடிட்டு வை. ஒரு வார்த்தை வாடான்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துடுறாங்க. நல்ல வேலை வர தெரிஞ்சான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை அடி வயிறியே கலக்கிருச்சு. நம்மளே ஓசி கூல்ட்ரிங்ஸ் வாங்கி குடிச்சுட்டு இருக்கோம். இதுல இந்த பையன் வேற வரான் நம்மள. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், பசங்களாம் எங்கடா? நான் பாக்கல. எப்படிடா பாப்ப? அதான் அவனுங்க பாத்துற கூடாது மறைச்சு வச்சு கூட்டிக்கிட்டு இருக்கேடா.
ஏய் இங்க பாருடா, சாப்பிடு, மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு, புரியுதா? என்ன புரியுதா? இது இருக்கிறது எனக்கே பத்தாது, அப்புறம் எங்க எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுறது? பாயிண்ட், நீ சொல்றதான் கரெக்ட். நல்லா சாப்பிடு. ஜெயா, ஒரு நிமிஷம். மிஸ் பண்ணிட்டு போறேன். தவறுறது எல்லாருக்கும் சகஜமான விஷயம்தான். ஆனால் தவறுனதை தேடி எடுத்துக்கணும், இல்லைன்னா வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். நான் புக்கு சொன்னேன். ஒரு நிமிஷம், நான் இன்னும் பேசி முடிக்கல. நம்ம மிஸ் பண்ண விஷயம் சில சமயம் எங்கே தேடினாலும் கிடைக்காது. இப்போ நான் புக்கு சொல்லலை, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய், பார்க்கலாம். இந்த ஜெயா ஏண்டி இப்படி இருக்கா? கார்த்திக் அவளுக்காக எவ்வளோ மாறி இருக்கான், ஆனால் அது ஏன் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது? அவகிட்ட நானும் சொல்லிட்டேன், ஆனால் அவள் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அவள் பின்னாடி ஃபீல் பண்ண போறா பாரு. அப்புறம் ஃபீல் பண்ணி என்னடி ஆக போகுது? இது பாரு, அவளுக்கு நம்ம சொன்னா புரியாது, அவளுக்கு பட்டாதான் புரியும். வரான் பாரு பாவி. ஏய், அவன் என்னடி பண்ணா? அவனையும் திட்டுற? என்ன பண்ணானா? சேட்டு புள்ள மாதிரி இருந்த அசோக்க ரிசர்ச் பண்றேன்னு கூட்டு போய் மூஞ்ச கருக்கி விட்டு அமிச்சிட்டாண்டி. இவெல்லாம் ரிசர்ச் பண்ணலன்னு யார் எழுதா? வரான் பாரு விளங்காம போனவன். ஹாய் நிலா. ஹாய். உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். நல்ல நேரம் நீங்களே வந்துட்டீங்க. உனக்கு நல்ல நேரமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கெட்ட நேரம்டா. யார் இது? உங்க ஃப்ரெண்டா? பேசவே மாட்டாங்க. நான் ஊமை. ஓகே ஓகே. ஆக்சுவலி வித்யாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். நம்ம காலேஜ்ல கொசு தொல்லை தாங்க முடியல, மருந்து அடிச்சு கொல்லணுண்டி. ஏங்க, கொசுக்கெல்லாம் மருந்தா? என்ன பார்த்தா கொசுவே அலறும். என்னால இதுக்கு மேலேயும் பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் கிளம்புறேன், நீ அப்புறமா வா. ஏய், அவளை பேசியே கொண்டுட்டேன். சரி, என்ன வேணும் சொல்லு. ஆக்சுவலா நான் உனக்கு கொடுக்க போறது ஒரு பெரிய ஆஃபர்னு சொல்லலாம். டேய், இந்த வாயிலே வடை சுடுற வேலை எல்லாம் வேண்டாம். என்ன விஷயம் சொல்லு. நான் கொஞ்ச நாள் ரிசர்ச்ல மூழ்கி இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும், சொல்லு. என்ன அவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட? இந்த ரிசர்ச்சை நான் முடிச்சா இந்த உலகமே என்ன திரும்பி பார்க்கும். சரி, ஓகே, விஷயத்துக்கு வா. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இந்த ரிசர்ச்சுக்கு என் மூளையே போதும்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது இன்னொரு மூளையும் வேணும்னு. போற வழியில தான் முனியாண்டி விலாஸ் இருக்கு, அங்க போய் மூளை வாங்கிக்க. சக்தி தான் என்ன இப்படி கலாய்க்கிறான்னு சொன்னா, நீ என்ன இப்படி கலாய்க்காத, என்னால தாங்க முடியாது. சக்தி அந்த உன்ன கலாய்ச்சா? நான் வேணாம் வேணான்னு தான் சொன்னேன். அந்த அசோக் இருக்கான்ல, அவன் தான் சக்தி கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொன்னான். அவனை மதிச்சு போய் ஹெல்ப் கேட்டேன். அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டான். என்னையே கேள்வி வேற கேட்குறான். வந்த கோத்துக்கு ஒன்று விடலான்னு பார்த்தேன். பையன் ரொம்ப ஹார்டா இருந்தானா, அதான் விட்டுட்டேன். சரி, அதெல்லாம் விடு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இங்க பாரு, இந்த ப்ராஜெக்ட்ல நீ வந்து ஹெல்ப் பண்ணணும். நீ எந்த ஹெல்ப் வேணா கேளு, நான் பண்றேன். ஆனா இதை மட்டும் கேட்காத, சத்தியமா நான் பண்ண மாட்டேன். எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்ல, இல்ல ரிசர்ச் வேறையா? ஹேய், நீ எதுவும் பண்ண தேவையில்ல. எதுவும் பண்ண தேவையில்லையா? எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது. அப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ். டேய், ப்ளீஸ் எல்லாம் சொல்லாத. என்னால முடியும்னா முடியும்னு சொல்ல போறேன், முடியாதுன்னா என்னன்னு சொல்றது? சரி, ஓகே, விடு, பாத்துக்கலாம். நீ இருந்து என்ன பண்ண போற? நானே பாத்துக்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், மிஸ் பண்ணிட்ட. பின்னாடி நீ ஃபீல் பண்ண போற. பாய் பாய். சாப்பிடுமா? போதுமா? பேசாம சாப்பிடுப்பா, சாப்பிடு. உன் கூட படிக்கிற பசங்களோட உன்னை நிக்க வச்சு பார்த்தா அவங்க தம்பி மாதிரி கூட இல்ல, அவங்க பிள்ளை மாதிரி இருக்க. அதுக்காக ஒரே நல்ல குண்டாக்கலான்னு பாக்குறியா? இல்லப்பா, சாப்பிடு. போதுமா? ஆமா, உன் கூட வேடிக்கையா ஒரு பையன் பேசிட்டு இருப்பானே,
அவன் பேர் என்ன? இப்படி கேட்டா எப்படி? எல்லாரும் தான் வேடிக்கை பேசுவாங்க. இல்ல, வெள்ளையா ஒரு பையன் இருப்பான்ல, அவன் அசோக்குன்னு தெரியும். குள்ளமா இருப்பானே, அவன் பேர் என்ன? தேவர் மகனா? தேவர் மகன் இல்லம்மா, அப்பு. அப்பு அவன் இல்ல, அவன மாதிரியே இன்னும் 2 பசங்க இருப்பாங்களே. பாலா, காத்தாடி. பாலா பாலா. அந்த பாலா கொழு கொழுன்னு எப்படி இருக்கான் பாத்தியா? டேய், அவனும் என் பிள்ளை தான்டா. கண்ணு வைக்கல, அவன மாதிரி நீ ஆகணும்டா. ஆக்கி காட்டுறேன் பார். சாப்பிடு சாப்பிடு. டேய், சாப்பிட்டுட்டேடா, மறந்துட்டேன் பார். என்னம்மா இது? சாப்பிடு. ஏம்மா, ஒண்ணு போதுமா? சாப்பிடு சாப்பிடு. எதையும் அளவோட சாப்பிடணும், இல்லைன்னா உடம்புல கொழுப்பு தான் ஏறும். முட்டையில ஒண்ணும் கொழுப்பு கிடையாது, நீ சாப்பிடுற. சாப்பிடுற எதை வேணா சாப்பிடட்டும், அதுக்கு தானே பகல் பூரா போய் உழைச்சிட்டு வர. ஆனா சாப்பிடறதுக்கு தகுந்த மாதிரி படிக்க சொல்லு, அப்பதான் காலம் பூரா இப்படியே சாப்பிட முடியும். சாப்பிடுறா, சாப்பிடுப்பா. ஏங்க, பிள்ளை ஒரு 4 வாய் சாப்பிடுறது உங்களுக்கு பொறுக்கலையா? வந்தது வராதுமா அவன் மேல பாயறீங்க. நீ இருக்கிற வரைக்கும் அவன் உருப்படவே மாட்டான். நீ சாப்பிடுப்பா, சாப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன யோசனை பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கான்? மறுபடியும் புத்தி கெட்டு போய் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டானா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. அப்படியா? குடு பா. பா, ஏண்டா கவிதை எழுதுறது பத்தாதுன்னு இப்ப கதை எழுத ஆரம்பிச்சிட்டியா? வாயை திறந்தா பொய். பெத்த அப்பகிட்ட நடிக்கிறியா? இல்லப்பா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்னங்க ஏங்க அடிக்கிறீங்க? ஏங்க பிள்ளை அடிக்கிறீங்க? என்னாச்சுங்க? என் பேச்ச கேட்காத யாருக்கும் இந்த வீட்ல இடம் கிடையாது. என்னங்க ஆச்சு? சொல்லுங்க. அவன் அடிக்க கூடாது, முதல்ல உன்னை அடிக்கலடி. காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சா படிக்கிறே தவிர மத்த எல்லா வேலையும் செய்யறான். கவிதை எழுதுறது பத்தாதுன்னு இப்ப கதை வேற எழுத ஆரம்பிச்சிட்டான். இன்ஜினியர் முடிச்சுட்டு ஊரா போய் டிராமா பண்ண போறான் உன் புள்ள. தள்ளுடி. இருங்க. ஏங்க என்னங்க நீங்க? போனா அவன் எங்கங்க போவான்? எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கட்டும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். ஏற்கனவே ஒரு முறை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளேன், அப்போது அவனுக்கு புத்தி வரும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு எந்த காலத்துல புத்தி வராதுடா. வேணாங்க, இனிமே அப்படி பண்ண மாட்டாங்க, விட்டுருங்க. டேய், உன்னால தாண்டி அவன் கெட்டு குட்டிச்சு வராங்கறான். டேய்,
நான் வயிறறிஞ்சு சொல்றேன்டா, நீ பிச்சை தானே எடுக்க போற. போடா மா. போ. மா போடா. என் புள்ள செத்து தொலைஞ்சிட்டான்னு தலை முழுகிறேன்டா. மா